அடுத்து அரசு பள்ளியில படிச்சு முடிக்கிற பெண்கள் கல்லூரியில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இதை எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுவை பெண் திட்டம். சுமார் 7 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதனால இப்ப பள்ளி முடிக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமில்லாம பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிப்பை பாதியிலே நிறுத்தின பெண்களும் மீண்டும் கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க. தன்னுடைய மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போற ஒரு அம்மாவை, மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு அம்மாவை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். இதுதான் புதுமை பெண் திட்டத்தோட வெற்றி. அதே நிகழ்ச்சியில நான் முதல்வன் திட்டத்தால ஜப்பானிய மொழி கத்துக்கிட்டு வேலை கிடைச்ச ஒரு மாணவி அந்த மொழியிலேயே எனக்கு நன்றி சொன்ன வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி நான் குறிப்பிட விரும்புவது, நான் முதல் திட்டத்திலேயே கடந்த 4 கல்வியாண்டுல 22,17,543 பயிற்சி சான்றிதழ்களை மாணவிகளுக்கு வழங்கி இருக்கிறோம். அவங்கள இப்ப பல பேரும் இப்ப நல்ல வேலைகள் இருக்காங்க. என்னதான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய சுமை என்பது சமையலறை. அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பெண்கள் தான் சமையல் வேலையும் பார்க்கணும். என் நிலைமை இன்னமும் தொடர்ந்து தான் இருக்கு, அது தொடர்ந்துதான் செய்யுது. இதனால சில நேரங்களில் குழந்தைகளுக்கு காலை உணவை சரியா ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்படுது. பெண்களுடைய சமையலறை சுவையும் குறைக்கணும், குழந்தைகளுக்கு சத்தான உணவையும் சுவையான உணவையும் பரிமாறணும் தான் காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதனால ஒவ்வொரு நாளும் 19,34,069 குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க.